அமெரிக்கா ஆரம்பித்த போர். தற்பொழுது அமெரிக்கா நடுநாயகமாக சமாதான முகம் பூணவளிக்கிட்டாலும் இது அமெரிக்கா ஆரம்பித்த போர், அமெரிக்கா ஏற்படுத்திய போர். அமெரிக்காவின் வாக்குகளை நம்பி நேட்டோ என்கின்ற 34 நாடுகள் இணைந்து நடத்திய போர். இலங்கை இந்திய ஒப்பந்தம் எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டதோ, விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்குமான பொருதுகின்ற காலமாக இருந்த பொழுது எவ்வாறு இந்தியா விடுதலை புலிகளை உருவாக்கி அவர்களுக்கான ஆயுத பயிற்சிகளை வழங்கி அவர்களை முன்னிலைப்படுத்தி பிறகு அந்த பேச்சுவார்த்தை என்று வருகின்ற பொழுது தாங்களே விவகாரங்களை கையில் எடுத்து அவர்களை கையாள முயன்ற நிலையை ஒத்ததாக இன்று ட்ரம்ப் அதே பாணியில் ஒத்த ஒரு நிலையை நாடுகள் விவகாரத்தில் புட்டின் அவர்களுக்கும் ரஷ்யாவிற்கும் இல்லை என்ற ஒரு வெற்றியை கொடுத்த நிகழ்வு. அதாவது இவர்களாலேயே தனிமைப்படுத்தப்பட்டு, இவர்களாலேயே சொத்துக்கள் முடக்கப்பட்டு, இவர்களாலேயே ஒரு விரோத சக்தியாக கணிக்கப்பட்டு தவிர்க்கப்பட்ட ஒரு நபர் அதே நாட்டுடன் ராஜதந்திர வரவேற்புடன் தனது முக்கிய அமைச்சர்களை அனுப்பி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தான் ட்ரம்புடன் சந்திப்பதற்கான முயற்சியில் மேலோங்கி செல்வதானது அமெரிக்கா தான் கொண்டிருக்கின்ற நேச நாடுகளை இழக்கப் போகின்றது. அதே நேரம் அமெரிக்காவுக்கு எதிராக நேச நாடுகள் திரள போகின்றன. ஊடகவியலாளர்களுடன் கருத்திற்கு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கூறினர், உக்ரைன் இந்த போரை ஆரம்பித்திருக்க தேவையில்லை என்று. ஆனால் உண்மையிலே உக்ரைன் ஆரம்பிக்கவில்லை என்பது உலக நாடுகள் அனைத்து கணிப்பு. அதை விட ரஷ்யா கூட அதற்கு ஆதரவாக இருந்தது என்றால் தனது படைகளை நிறுத்தி இவ்வாறு ஒரு போர் தொடங்க போகிறீர்களா என்ற பொழுது இல்லை, நாங்கள் பயிற்சியில் தான் ஈடுபடுகின்றோம் என்று கூறிவிட்டு ஒரு பெரிய படையெடுப்பு, அதாவது உண்மையிலேயே இந்த வான்பரப்பை ரஷ்யா கட்டுப்பாட்டிற்கு அந்த நேரம் கொண்டு வந்திருந்தால் இன்று உக்ரைன் என்கின்ற நாடு இல்லை. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? கேஷ் பாயிண்ட், மணி டிரான்ஸ்ஃபர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ், அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேச இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று குறிப்பாக அமெரிக்காவினுடைய தலையீட்டில் யுக்ரைன் ரஷ்ய போர் முடிவுக்கு வருமா என்ற கேள்வி உலக மட்டத்தில் எழுப்பப்பட்டாலும் இதற்கு யுக்ரைன் இப்பொழுது சில சமிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றது. தான் கலந்து கொள்ளாத பேச்சுவார்த்தை எவ்வாறு சாத்தியமாகும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றது. அதே நேரத்தில் பேசப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக முழுமையான தகவல்கள் வெளிவராத நிலையே காணப்படுகின்றது. இது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நேர்கள் கூட கலந்து கொள்ளலாம். அதாவது யுக்ரைன் கலந்து கொள்ளாத ஒரு பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு சாத்தியமானது, இதுதான் நேர்களிடம் நாங்கள் கேட்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 416-593-0055. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தையானது முக்கிய கட்டத்தை எட்டும் என்ற நம்பிக்கையை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக ரியாத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை பல முக்கியமான விடயங்களை தன்னகத்தை கொண்டதாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் ரூபியோ அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தின்படி இதில் குறிப்பாக ரஷ்யா எந்தவித அழுத்தங்களையும் கொடுக்கவில்லை என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் தாங்களும் எந்தவித விட்டுக் கொடுப்புகளையும் மேற்கொள்ளாமல் இந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக தீர்ப்பதற்கு முற்படுவதாக தெரிவிக்கப்பட்டாலும் யுக்ரைன் தரப்பில் என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டன என்ற விடயத்தை கேட்கின்ற பொழுது யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இது தொடர்பாக எந்தவித விடயங்களும் பேசப்படவில்லை என்று தனது தரப்பு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே முக்கியமான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்ட விடத்து அந்த தீர்மானங்களை யுக்ரைன் மீது திணிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக அது நடந்தால் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும், இந்த பேச்சுவார்த்தை என்பது எந்த அளவுக்கு அது சாத்தியமான ஒன்றாக மாறும் என்ற கேள்வியை பல அரசியல் நோக்கர்களும் முன்வைக்கின்றார்கள். இதே நேரத்தில் ஐரோப்பிய கண்டத்தை பொறுத்தவரையில் ஐரோப்பிய நாடுகளில் முக்கியமானவை இதில் பங்கு பெற்றவில்லை என்பதும் இன்னும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே இந்த பேச்சுவார்த்தையோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு நாடு கலந்து கொள்ளவில்லை. அதே போன்று அந்த நாடுகளோடு தொடர்புடைய ஐரோப்பாவும் இதில் பங்கு பெற்றாது என்பது ஒரு பலத்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் எந்த விடயத்தை இதன் மூலமாக சாதிக்க நினைக்கின்றது என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கின்ற சூழலில் இது குறித்து இன்றைய தினம் பேசுவோம். ஆகவே யுக்ரைன் கலந்து கொள்ளாத பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதுதான் இன்றைய தலைப்பாக இருக்கின்றது. 416-593-0055 வழியாக
ஊடாக இணைந்து கொள்ளுங்கள். இதே நேரத்தில் கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மெலனி ஜோலி அவர்கள் கனடாவினுடைய பங்களிப்பு இதில் முக்கியமாக இருக்க வேண்டும், யுக்ரைனை கட்டியெழுப்புவதிலும் யுக்ரைனுடைய சமாதானத்தை தொடர்ந்து நிலைநாட்டுவதிலும் கனடாவினுடைய பங்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இன்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். பிரசல்ஸில் வைத்து அவர் பல்வேறு தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். கனடாவினுடைய பங்கு, யுக்ரைனோடு கனடா கொண்டிருக்கின்ற உறவு நிலை போன்றவற்றையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இது பற்றி பேசுவோம். இப்பொழுது சுரேஷ் இணைந்திருக்கின்றார், அவரை சந்திப்போம். இனிய காலை வணக்கம் சுரேஷ். இனிய காலை வணக்கம் ராம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆமாம், டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் தான் பதவியேற்றால் உடனே இந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக தீர்த்து முடித்து ஒரு சமாதான பூமியாக இரண்டு நாடுகளையும் கொண்டு வருவேன் என்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தி இருந்தார். அதனுடைய முயற்சியாக இப்பொழுது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றாலும் இதில் சம்பந்தப்பட்ட நாடு என்று பார்க்கின்ற பொழுது யுக்ரைன் ஒரு அமெரிக்காவினுடைய செல்ல பிள்ளையாக இருந்த நாடு. பல உதவிகளை அமெரிக்காவும் வழங்கி இருக்கின்றது, ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் வழங்கி இருக்கின்ற நிலையில் இப்பொழுது இந்த நாடுகள் இந்த பேச்சுவார்த்தையில் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா என்ன விடயத்தை சொல்ல வருகிறது? நிச்சயமாக அமெரிக்காவின் முதிர்ச்சியற்ற ராஜதந்திரிகளின் செயற்பாடாகவும் ட்ரம்ப் அவர்களுடைய அதி விரைவான செயற்பாடுகளுக்கு ஊக்கமளிக்கின்ற இன்னொரு தளமாகவும் இந்த விவகாரம் மாறி இருக்கின்றது. அமெரிக்காவின் தனது பளுவை, அதாவது தனது கடன் பளுவை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் முக்கியமாக அது கருதுவதாக ஒன்றாக இந்த விவகாரம் அமைந்துள்ளது. அதற்கான காரணம் அமெரிக்கா ஆரம்பித்த போர். தற்பொழுது அமெரிக்கா நடுநாயகமாக சமாதான முகம் பூன வெளிக்கிட்டாலும் இது அமெரிக்கா ஆரம்பித்த போர், அமெரிக்கா ஏற்படுத்திய போர். அமெரிக்காவின் வாக்குகளை நம்பி நேட்டோ என்கின்ற 34 நாடுகள் இணைந்து நடத்திய போர் இது. எனவே இதை எவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கலாம் என்றால் இது உண்மையிலேயே அந்த உவமைக்கு சற்றே கடினமாக இருந்தாலும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டதோ, விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசிற்குமான பொருதுகின்ற களமாக இருந்த பொழுது எவ்வாறு இந்தியா விடுதலை புலிகளை உருவாக்கி அவர்களுக்கான ஆயுத பயிற்சிகளை வழங்கி அவர்களை முன்னிலைப்படுத்தி பிறகு அந்த பேச்சுவார்த்தை என்று வருகின்ற பொழுது தாங்களே விவகாரங்களை கையில் எடுத்து அவர்களை கையாள முயன்ற நிலையை ஒத்ததாக இன்று ட்ரம்ப் அதே பாணியில் ஒத்த ஒரு நிலையை நாடுகள் விவகாரத்தில் கொண்டு செல்கின்றார். இது மிகவும் அபத்தமானது, மிகவும் ஒரு நம்பிக்கை இனத்தை நேச நாடுகளிடையே ஏற்படுத்தக்கூடியது, அத்தோடு பிளவுகளை மேலும் வலுப்படுத்தக்கூடியது. அதைவிட பூட்டின் அவர்களுக்கும் ரஷ்யாவிற்கும் இல்லை என்ற ஒரு வெற்றியை கொடுத்த நிகழ்வு. அதாவது இவர்களாலேயே தனிமைப்படுத்தப்பட்டு, இவர்களாலேயே சொத்துக்கள் முடக்கப்பட்டு, இவர்களாலேயே ஒரு விரோத சக்தியாக கணிக்கப்பட்டு தவிர்க்கப்பட்ட ஒரு நபர் அதே நாட்டுடன் ராஜதந்திர வரவேற்புடன் தனது முக்கிய அமைச்சர்களை அனுப்பி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தான் ட்ரம்புடன் சந்திப்பதற்கான முயற்சியில் மேலோங்கி செல்வதானது அமெரிக்கா தான் கொண்டிருக்கின்ற நேச நாடுகளை இழக்கப் போகின்றது. அதே நேரம் அமெரிக்காவுக்கு எதிராக நேச நாடுகள் திரளப் போகின்றன என்கின்ற இரண்டு கோணங்களை கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் ஒரு விடயத்தை தொட்டி சென்றீர்கள். கனடாவின் வெளிவிவகார அமைச்சர் கூறிய கருத்துக்கள் இப்பொழுது பார்த்தீர்களானால் ஐரோப்பா என்பது அமெரிக்காவைத்தான் தனது போரியலுக்கான நம்பிக்கையாக கொண்டிருந்தது. அதன் காரணமாகத்தான் அதன் நேட்டோவுடன் இணைந்து செய்திருந்தது. போர் என்பது ஐரோப்பாவின் வாசலில் இடம்பெறுகின்ற விடயம். இந்த நேரத்தில் இவ்வாறு அமெரிக்கா தங்களை கைவிடும் என்கின்ற பொழுது அங்கே ஏற்படுகின்ற எல்லாமே அவர்கள் கனடாவுடன் கூட ஒற்றுபாடக்கூடிய நிலையில் வருகின்றார்கள். நேற்று கனடாவிற்கான ஜெர்மனிய தூதுவர் ஒரு தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் கூறியிருந்தார், அமெரிக்கா கைவிட்டால் ஐரோப்பா உங்களை கைவிடாது என்று. அவ்வாறாக ட்ரம்ப் அவர்கள் உலகில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார். இது நிச்சயமாக நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். சில நேரங்களில் தவிர்த்து செல்லக்கூடிய விடயங்கள் என்று இருக்கும். ஆனால் இவையெல்லாம் தவிர்க்க முடியாதபடி மாற்றங்கள் என்பன வருகின்றன. இது ஒரு 3ஆம் உலக போருக்கான ஈதுகையாக இருக்குமா என்றால் சில வேளை இல்லை. ஆனால் நாடுகள் பிரிந்து வேறு வேறு அணிகளாக செல்வதற்கான ஒரு தோற்றுவாயாக இது அமைய போகின்றது என்றால் உக்ரைன் பலிக்கடாவாக்கப்பட்டிருக்கின்றது. பல மில்லியன் மக்களை இழந்து இப்பொழுது கனடாவை பார்த்துட்டா கனடா கூட 8 லட்சம் உக்ரைனியர்களை வரவேற்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கி இருந்தது. அவ்வாறு பல நாடுகளும் செய்தன. அதைவிட பண
முதலீட்டை செய்தன போரில். அந்த போரில் தற்பொழுது உக்ரைன் கைவிடப்பட்டு ரஷ்யா வெற்றி வகைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இன்று சீனா தன்னுடைய வரவேற்பை தெரிவித்திருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா இணைந்திருப்பதற்கு தன்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கின்றது. இது சீனாவுக்கும் கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கலாமா? நிச்சயமாக. இது அதாவது எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ட்ரம்ப் அதாவது ஒரு திருமணம் செய்து வைக்க போகின்ற ஒரு புரோகிதர் போல சென்றாலும் தான் இவ்வளவு காலமும் வைத்திருந்த ஆதிக்கத்தை அல்லது தனது அதிகார பலத்தை பாவித்து ஒருவரை போரிடு என்று கூறி அவரை இன்று கைவிட்டு செல்வது போன்ற நிலைமை. ஏனென்று சொன்னால் பேச்சுவார்த்தை என்பது பேலன்ஸ் ஆஃப் பவர், அதாவது சக்தியின் அந்த அடிப்படையில் தான் அது இடம்பெறும். எவ்வாறு பேலன்ஸ் ஆஃப் பவர் இருக்கின்றது என்பது அதற்குரிய சந்தர்ப்பத்தை உக்ரைன் இவ்வளவு காலமும் முன்முனைப்பாக நின்று ரஷ்யாவை தாக்கி ரஷ்யாவின் உள் சென்று 2ஆம் உலக போரின் பின்னரே ரஷ்யா சந்தித்த இழப்புகள் உள்நாட்டிலேயே உக்ரைன் சென்று நடத்திய தாக்குதல்கள் அபரிமிதமானவை. அவ்வாறு பெரிய இழப்புகளை எல்லாம் சந்தித்து பேசு நிலையில் தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டிருந்த நிலையில் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதுதான் காரணம். இதனை சீனா கூட வரவேற்கும் என்று சொன்னால், சீனா இதே உதாரணத்தை தான் பயன்படுத்த போன்றது தாய்வானுக்கு. தாய்வான் விவகாரத்தில் அமெரிக்கா தற்பொழுது மூக்கலை தாங்கி அமெரிக்க படைகள் தாய்வானில் இருக்கின்றன. எனவே அவர்கள் இதே உதாரணத்தை தான் அங்கேயும் பயன்படுத்த போன்றார்கள் என்பதுதான் உண்மை. சரி, இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேர்களை சந்திப்போம். யுக்ரைன் கலந்து கொள்ளாத பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு சாத்தியமானது? 4165930055 முதல் நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? நெல்சன், சொல்லுங்கள். நெல்சன், நீங்கள் பேசுவது தெளிவில்லாமல் இருக்கின்றது. நீங்கள் தொலைபேசியை கையில் எடுத்து பேச வேண்டும். ஸ்பீக்கர் போனில் பேசினால் தெளிவாக இருக்காது. நீங்கள் வாகனத்தை செலுத்திக் கொண்டிருந்தால் ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு பேசுங்கள். இது நன்மை வாய்க்காது. அதாவது பேச்சுவார்த்தை சரிவராது என்று சொல்லியிருக்கிறீர்கள். பேச்சுவார்த்தை சரிவராது. அடுத்தது ஆய்வாளர் சொன்ன மாதிரி இது அவர்களாக அமெரிக்காவால் ஆரம்பிக்கப்பட்ட போர் அவர்களே வேற விதமா உக்ரைனை காட்டுகிறார்கள். சரி நெல்சன், நீங்கள் பேசுவது எங்களுக்கு தெளிவாக கேட்கவில்லை. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். 4165930055. தற்பொழுது நேற்றைய தினம் சவுதியின் ரியாத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. இதில் அமெரிக்க ரஷ்ய தரப்பு கலந்து கொண்டிருந்தது. குறிப்பாக ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் ஷெர்கி லேவ்ரோவ் அவர்களும் கலந்து கொண்டு அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ரூபியோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்த பேச்சுவார்த்தை ஒரு காத்திரமான முன்னேற்பாடுகளுக்கான அடித்தளம் என்று தெரிவிக்கப்பட்டாலும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் கலந்து கொள்ளாத பேச்சுவார்த்தையாக பார்க்கப்படுகின்றது. இது எவ்வளவு சாத்தியமானது என்பது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் ரசிகன், சொல்லுங்கள். ஆமாம், அதான் நான் சொல்ல வந்த எல்லாம் ஆய்வாளர் அழகா சொல்லிவிட்டார். அதான் உக்ரைனுக்கு இப்ப கர்மா வேலை செய்து என்னன்னு சொன்னால், அமெரிக்கா ஏவி விட்ட இடத்துக்கெல்லாம் ஆயுதங்களையும் கொடுத்து தானும் போய் நின்று குண்டுகளை எல்லாம் வீசி எங்கட நாடு உட்பட எல்லாத்துக்கும் நின்று ஆடின உக்ரைன் இன்றைக்கு அவர்களாலேயே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறத நாங்க பாக்குறோம். மற்றது அமெரிக்கா எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா தனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அல்கைதால இருந்து ISIS எல்லாத்தையுமே உருவாக்கி போட்டு அதுக்குள்ள வச்சு விளையாட்டை காட்டுறதா அண்மையிலேயும் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பாகிஸ்தானியர் அமெரிக்கரோட ஃபைட் பண்ணி கொண்டிருக்கிறத ஒரு வீடியோ வந்திருக்கு. அவர் சொல்றார், நாங்கள் உருவாக்க இல்லை, அமெரிக்கா தான் உருவாக்கினு சொல்லி. அப்படி அதுகளை உருவாக்கினதும் சரி, எங்கட நாட்டுல அந்த கோல்ட் வார், அதாவது அந்த பனிப்போர் நடந்து கொண்டிருந்த காலத்துல கேர்னல் கரியரன் தன்னுடைய பேட்டியில IBCக்கு அதை வடிவா சொல்லி இருந்தார். அதாவது இலங்கையில போற அந்த பனிப்போரை திசை திருப்புறதுக்காகத்தான் நாங்கள் இலங்கையிலேயே போரை ரஷ்யாவுக்காக தொடங்கினோம் என்று தன்னுடைய வாயாலேயே சொல்லி இருந்தார். அப்படி இதண்டி போட்டு கடைசியில எங்களுக்கு எவ்வாறு ஒரு தீர்வை கொண்டு வந்து திணித்தார்களோ அதே போல இப்பொழுது ஆட்சி மாறினோன்னா தங்களுடைய தீர்வை உக்ரைனுக்கும் திணிப்பதற்காக நிற்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இது சரியாக இருக்காதுன்னு சொன்னால் அவர்கள் அவ்வளவுக்கு அழிந்திருக்கிறார்கள். அந்த நாடு அத்தனை அழிவை சந்தித்திருக்கிறது. ஆகவே ஐரோப்பாவும் கனடாவும் அதில் பங்காளியா இருக்கிறது. அந்த நாடுகள் லேசில இதை விடக்கூடாது.
ஆனால் என்ன செய்ய போறாரு அவருடைய காத்திரமான சரி, இதனை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை என்பது யுக்ரைனை பொறுத்தவரையில் தற்போது இருக்கின்றதா? ஐரோப்பிய நாடுகளும் கைகோர்க்கின்ற பொழுது இது ஒரு அமெரிக்காவுக்கு எதிரான சக்தியாக திரளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று நம்புகின்றீர்களா? நிச்சயமாக திரளவன். ஏன்னு சொன்னா இந்த டெக்ஸ் பிரச்சனைகள், ஏனைய பிரச்சனைகள், அவர் கொடுக்கிற டோச்சர் எல்லாம் சேர்ந்து திரள வேண்டும். ஆனால் அதுக்குள்ளேயும் இதுதானே பிரச்சனை. பிறகு அவர்களுடைய சார்பாக கொஞ்சம் பேர், இவருடைய சார்பாக கொஞ்சம் பேர் என்று சொல்லி பிரியும் போது அது கொஞ்சம் பிசுபிசுத்து போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. இருந்தாலும் கூடின அளவு என்ன பொறுத்தவரையில திரள்வதற்கான சந்தர்ப்பம் தான் அதிகம். ஆகவே உக்ரைன் அவர்களோடு நிற்கிற சந்தர்ப்பம் தான் கூடுதலாக இருக்கும் என்று பார்க்கிறேன். நன்றி. அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர்? சுரேஷ். சுரேஷ், சொல்லுங்கள். இது இப்படித்தான் போய்கொண்டே இருக்குது. விடுபட்டு கொண்டே போக முடிவில்லாம போய்கொண்டு பிரச்சனை. அதுதான் இப்ப காலநிலை மாறிக்கொண்டு வருது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தபடியா பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துமைக்கு. சுரேஷ், அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். ஐயா நன்றி. தொடர்ந்து கேடுங்கள். www.cmr.fm என்ற இணையதளத்திலும் நீங்கள் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்கள் 416-593-0055 வழியாக இணைந்து கொள்ளலாம். அமெரிக்காவினுடைய செயற்பாடு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே யுக்ரைனுக்கு இவ்வாறான ஒரு நிலையைத்தான் எடுத்திருந்தது. ஆனால் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் ஏன் இவ்வாறான ஒரு திருப்பம் என்பது இப்பொழுது இந்த விவகாரத்தில் இருக்கிறது? ட்ரம்ப் இவரை செலன்ஸ்கியை அதாவது பகடைக்காயாக பயன்படுத்துகின்றார். தனது வெற்றிக்கான பகடைக்காயாக பயன்படுத்துகின்றார். இது மிகவும் ஒரு அபத்தமான செயற்பாடு. இப்பொழுது பார்த்தீர்களானால் நேற்று அவர் குறிப்பிட்ட விடயமும் இன்று செலன்ஸ்கி அவர்கள் குறிப்பிட்ட விடயமும் இதை தெளிவாக காட்டுகின்றன. நேற்று ட்ரம்ப் ஊடகவியலாளர்களுடன் கருத்திற்கு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கூறினார், உக்ரைன் இந்த போரை ஆரம்பித்திருக்க தேவையில்லை என்று. ஆனால் உண்மையிலே உக்ரைன் ஆரம்பிக்கவில்லை என்பது உலக நாடுகள் அனைத்தினதும் கணிப்பு. அதை விட ரஷ்யா கூட அதற்கு ஆதரவாக இருந்தது என்றால் தனது படைகளை நிறுத்தி இவ்வாறு ஒரு போர் தொடங்க போகின்றீர்களா என்ற பொழுது இல்லை, நாங்கள் பயிற்சியில் தான் ஈடுபடுகின்றோம் என்று கூறிவிட்டு ஒரு பெரிய படையெடுப்பு, அதாவது உண்மையிலேயே இந்த வான்பரப்பை ரஷ்யா கட்டுப்பாட்டிற்கு அந்த நேரம் கொண்டு வந்திருந்தால் இன்று உக்ரைன் என்கின்ற நாடு இல்லை. 60 மைல் நீளமான ஆயுத வாகன தொடரணி என்பது கிவிவை நோக்கி நகர பல இடங்களிலும் தாக்குதல்களை அவர்கள் நடத்திய பொழுதும் இந்த வான்பரப்பை அவர்கள் கைப்பற்ற முடியாமல் போனதுதான் அவர்களுடைய தோல்விக்கான காரணமாக அமைந்திருந்தது. அதற்கான காரணம் செலன்ஸ்கி அவர்களை வெளியேறுமாறு அமெரிக்கா கூட கூறியிருந்தது. தாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை தருகின்றோம், இங்கே செல்ல போகின்றீர்கள் என்று. அப்பொழுது அவர் கூறியிருந்தார், இல்லை இல்லை நான் நின்று பொருடப் போகின்றேன் என்று. அதுதான் அந்த வெற்றிக்கான காரணமாக மாறியிருந்தது. அமெரிக்கா இவ்வளவு செலவழித்ததற்கும் அல்லது கனடா செலவழித்ததற்கும் ஐரோப்பிய நாடுகள் செலவழித்ததற்கும் உரிய பிரதிபலன்களை கொடுத்திருந்தது. ஆனால் அவர் இவ்வாறு உசாசீசமாக உக்ரைன் தொடங்கி இருக்க தேவையில்லை என்று கூறியது, மற்றது உக்ரைன் இந்த போரை எப்போதோ முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் என்று கூறியதை இன்று செலன்ஸ்கி சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப் அதாவது சாதாரண அன்றாட காலநிலையுடன் அல்லது அன்றாட செயற்பாடுகளுடன் வாழாத கனவுலவில் வாழுகின்ற ஒருவராக இருக்கின்றார் என்று. இது ஒரு கடினமான வார்த்தை பிரயோகம். இந்த வார்த்தை பிரயோகத்தை அவர் செய்தே ஆக வேண்டும் என்றால் அவர்கள் கொடுத்த உயிரிழப்பும் அவர்கள் தங்கள் தேசத்தை அதாவது ரஷ்யா மீண்டும் ஒரு ராஜ்யத்தை பிறப்பிப்பதற்கான முதல் முயற்சியாகத்தான் உக்ரைனை கொண்டு வந்ததே தவிர அது தொடர்ந்து பெலாரஸ் மற்றும் ஏனைய நாடுகளை நோக்கி செல்ல போவது என்பதில் ஐயமில்லை. இந்த வெற்றி பெற்றிருந்தால் மீண்டும் இருந்த ஒரு சாம்ராஜ்யத்தை கொண்டு வருவதற்கு அவ்வாறான நிலையில் தக்குப்பிடித்தவர்களை இவ்வாறு செய்வது என்பது அமெரிக்காவின் இரட்டை முகம் என்பதை விட படுகேவலமான அல்லது மிகவும் தரக்குறைவான ராஜதந்திரத்தையும் அனுபவம் இல்லாத செயற்பாட்டையும் இவ்வாறு கூறுங்கள் ட்ரம்ப். அதாவது நீங்கள் முன்னிலைப்படுத்துகின்ற தரப்பாக குற்றம் செய்தவர்கள் தரப்பை இருக்கின்ற பொழுது அவர்களுக்கான பேச்சுத்தன்மை என்பது அதிகரிக்கின்றது. அல்லது அவர்கள் நாளைக்கு மேசை மீது வைக்க போகிற திட்டங்கள் என்பன அதிகரிக்கின்றன. இப்பொழுது ட்ரம்பே 2 விடயங்களை கூறியிருக்கிறார். அது ஒரு படுமுட்டாள்தனமான கருத்துக்களாக இருக்க வேண்டும். அதாவது ரஷ்யா பிடித்த நிலப்பரப்புகளை விடப்போவதில்லை என்பதை கடந்த வாரங்களில் சொல்லியிருந்தார். அது ரஷ்யாவிற்கான ஒரு ஊக்கப்புள்ளி. அதே போல இன்னொரு விடயத்தை கூறியிருந்தார், உக்ரைன் ஒரு நாள் தன்னை ரஷ்யாவாக நினைக்க வேண்டும் என்று. அது ஒரு படு பாதகமான புள்ளி. எவ்வாறு கனடாவை அவர் மிரட்டுகின்றாரோ, கனடாவை அவர் மிரட்டுகின்றார், அந்த மிரட்டலை அவர் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு ஆதரவாக தொடுத்திருக்கின்றார். சரி, அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
வணக்கம் செல்லகுமார், அப்படி இருக்கு. மிகவும் நலமாக உற்சாகமா இருக்கின்றோம். செல்வகுமார், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நானும் நலமா உற்சாகமா இருக்கிறேன். சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் ஒரு தரப்பை விட்டு கலந்து கொள்ள செய்வது என்பது எப்படி ஒரு முடிவை தரும் என்று நினைக்கின்றீர்கள்? நான் நினைக்கிறேன் இது முடிவை தராது. ஏனென்றால் உக்ரைன் பங்கு வராமல் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேசுறதுல அந்த பிரச்சனையை தீர்க்க மாட்டேது. ஏனென்றால் அமெரிக்கா சொல்ல இந்த ரஷ்யா சொல்லுது நான் பிடிச்ச இடங்களை விட மாட்டேன் என்று. இவர் ரம்மன் சொல்ற அதை விட மாட்டேன், நீங்கள் போற நிறுத்தலாமண்டமா, தாங்கள் உதவி செய்ய மாட்டார். இவர் சண்டை பொருளாதாரத்தை அங்க அமெரிக்காவின் பொருளாதாரம் விலைவா குறைஞ்சு கொண்டு போகுது. அங்கேயும் கொடுத்து விட்டா இன்னும் குறைஞ்சிடும். அப்ப அவர் உதவி செய்ய மாட்டேன்றனே உக்ரைனுக்கு கொஞ்சம் முழுக்காடு தானே, ரஷ்யா விட மாட்டுது பிடிச்ச இடத்த, பிரச்சனை தீராது. சரி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துடைமைக்கு. இப்பொழுது சில ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டு சமாதான பேச்சுவார்த்தை என்பது ஒரு தீர்க்கமான முடிவாக இந்த தரப்புகளுக்கு இடையே எடுக்கப்பட்டால் இதனை ஒரு விடயமாக யுக்ரைனிடம் தெரிவிக்கின்ற பொழுது அதனுடைய பிரதிபலிப்பு என்பது எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஏற்கனவே நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள், சீனா தாய்வானை கையாளக்கூடிய ஒரு நிலையும் இதன் மூலமாக ஏற்பட போகின்றது. இதனை ஒரு முன்னுதாரணமாக வைத்து சீனா போன்ற நாடுகள் இவ்வாறான பிரச்சனைகளில் தலையிட்டால் எவ்வாறான ஒரு நிலை என்பது உலக மட்டத்தில் ஏற்படும்? ஏனென்றால் இதுவரை காலமும் ஒரு தட்டி கேட்கின்ற சக்தியாக இருந்த அமெரிக்காவுக்கு இவ்வாறான நாடுகள் இதனை ஒரு முன்னுதாரணமாக வைத்து செயற்படுகின்ற பொழுது மீண்டும் தட்டி கேட்க முடியாத ஒரு நிலைக்கு இந்த நாடு தள்ளப்படும். அமெரிக்காவினுடைய நிலை எப்படி இருக்கும் என்று நீங்கள் எதிர்காலத்தில் நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக அமெரிக்கா என்பது இப்பொழுது நாடுகளுக்கு தெரிந்தபடியும் இனி ஒரு போருக்கு செல்ல விரும்பாத நாடாக தன்னை மாற்றி வருகின்றது என்றால் அவர்கள் இந்த 34 ட்ரில்லியன் என்கின்ற அந்த கடன் தொகை, அதாவது ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் இருக்கின்ற சுமார் $1,10,000 கடன் என்பது ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் இருக்கின்றது. அவர்கள் அந்த கடனில் இருந்து மீள்வதற்காக அவர்கள் வட்டி செலுத்துகின்ற வட்டி என்பது வருடம் 40,000 ஒரு குடும்பத்திற்கு மாறுகின்றது. ஒரு குடும்பத்திற்கான தொகை $2,70,000 இருக்கின்ற பொழுது அதற்கான வட்டி என்பது 40,000 ஒவ்வொரு வருடம் அதிகரிக்கின்ற பொழுது இவர்கள் திவாலாகின்ற நிலைக்கு செல்கின்றதை தவிர்க்க முடியாத ஒரு நிலை ஏற்பட போகின்ற காரணத்தால் தான் இவ்வாறு செய்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் நிச்சயமாக இந்த உக்ரைன் என்பது இந்த பேச்சுவார்த்தையில் கட்டாயம் கலந்து கொள்ளும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இவ்வாறாக தீர்வுகள் எட்டப்பட்ட நிலையில் அல்லது தீர்வுகள் வரையறுக்கப்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கின்ற தரப்பாக இல்லாமல் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்கின்ற தரப்பாகவும் தான் விரும்பியதை அடைகின்ற தரப்பாகவும் அதை கலந்து கொள்ளும் அந்த நேரத்தில் இந்த ஐரோப்பா என்பதில் நிச்சயமாக இதற்கு ஆதரவு கொடுக்கும். இப்பொழுது நீங்கள் ட்ரம்ப் இவ்வாறு சவுதியில் மகாநாட்டை கூட்டிய பொழுது உடனடியாக ஐரோப்பிய நாடுகள் செய்த வேலை, தாங்கள் உடனடியாக ஒரு அவசர மகாநாட்டை கூடி கதைத்தன. அதில் கதைத்து இந்த விவகாரத்தில் எவ்வாறு செயற்படுவது என்பதற்கான ஒரு ஒருமைப்பாட்டிற்கு வருவதான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன. ஏனென்றால் அவர்களுக்கு இப்பொழுது தங்களுடைய ஐரோப்பிய பாதுகாப்பிற்காக நேட்டோவை தவிர்த்து ஐரோப்பிய படையணி ஒன்றை ஆரம்பிக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கின்றது. இப்பொழுது பிரித்தானியா சொல்லி இருக்கின்றது போருக்காக இல்லை, ஆனால் பாதுகாப்பிற்காக தான் உக்ரைனுக்கு படையை அனுப்ப தயார் என்று. ஏனென்றால் ட்ரம்ப் செய்கின்ற வேலை என்பது மிகவும் ஒரு அநாகரிகமான ஒரு நம்பிக்கை துரோகம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மாறாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக சீனா குறித்த விவகாரங்களில் அது எவ்வாறு சீனாவை கையாள போகின்றது என்றால் சீனாவுக்கு இது பலமூட்டுவதாக அமையும். அதே போல இந்தியாவிற்கு இது ஆதரவு தளத்தை கொடுக்கும். அதாவது இந்தியா பங்களாதேஷ் போன்ற நாடுகளுடன் எவ்வாறு அணுகுகின்றது என்பதை இது வரையறுக்க போகின்றது என்றால் இந்தியாவுக்கு கூட இது ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கும். ஸ்ரீலங்கா விவகாரத்தில் அது நிச்சயமாக ஒரு பலன் கொடுக்க முடியாத விவகாரமாக அதற்கு மாறிவிட்டது என்றால் இந்தியாவின் அக்கறை என்பது ஸ்ரீலங்காவை கடந்து சென்று விட்ட நிலை அல்லது தவிர்த்து செல்கின்ற நிலையில் இருக்கின்றது. அந்த நிலையில் அவர்களுடைய செயற்பாடு இப்பொழுது எங்கு அதாவது குறிப்பாக பங்களாதேஷில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்துக்களுக்கு எதிரான பலத்த தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த விவகாரங்களில் பங்களாதேஷிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான ஒரு முருகல் நிலை என்று வருகின்ற பொழுது இந்தியாவையும் பங்களாதேஷின் முன்னாள் ஜனாதிபதி அடைக்கலம் கொடுத்து வைத்திருந்தது. அந்த விவகாரங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த விடயத்தை ஒட்டி அமெரிக்காவின் ஆதரவுடன் இந்தியா பலம் பெறுகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அத்தோடு நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் இதில்
வந்து எவ்வாறு நாங்கள் ஏற்கனவே கதைத்தது போல இலங்கை விவகாரத்தில் எவ்வாறு இந்தியா செயற்பட்டதோ அதே பாணியை ஒத்த ஒரு விவகாரமாகத்தான் தற்பொழுது இந்த அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செய்கின்ற நிலை இருக்கின்றது. யுக்ரைன் கலந்து கொள்ளாமல் நேற்றைய தினம் சவுதியின் ரியாத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. இது ஒரு ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் இதற்கு தன்னுடைய அதிருப்தியை யுக்ரைன் வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேயரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? நான் சூரி கதைக்கிறேன். சொல்லுங்க. இதுல 3 முக்கிய மூலோபாயங்கள் அடங்கி இருக்குது. இது சீனாவுக்கு பச்சை கொடியை காட்டுற மாதிரி ரஷ்யாவுக்கும் பச்சை கொடியை காட்டி கனடாவுக்கு முழு அச்சுறுத்தலை கொடுக்குற ஒரு பாணியத்தான் ட்ரம்ப் பாவிக்கிறார். கனடா ஒரு இராணுவ கேந்திர முக்கியத்துவமா இந்த இடம் அமெரிக்காவுக்கு எதிராக. அப்ப இவர் அதுக்கு முதல் இதை எங்களை அச்சுறுத்தி அடிபணிய வைக்க பார்க்கிறார். அதுதான் அந்த உண்மையான இது. அப்ப நாங்கள் எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்கணும். எங்களை இந்த மூலோபாயங்களையும் ராஜதந்திர நகர்களையும் பொருளாதார ரீதியான மூலோபாயங்களையும் நாங்கள் கட்டாயமா மாற்றி அமைக்க வேண்டிய இடத்துல இப்ப இருக்கிறோம். அதை செய்தாதான் எங்களுக்கு வாழ்வுண்டு. இந்த பேச்சுவார்த்தை என்பது சாத்தியமான ஒன்றாக இருக்குமா யுக்ரைன் கலந்து கொள்ளாமல்? உக்ரைன் கலந்து கொள்ளாம இந்த பேச்சுவார்த்தை உக்ரைன் முழுக்க அமெரிக்கா காசுல தங்கி இருக்கிறபடியால் அவை ட்ரம்ப் நினைக்கிறதான் நடந்து முடியும். எப்படி ஹிட்லர் ஈஸ்ட் ஜெர்மனி இழந்தாரோ அது மாதிரி ட்ரம்ப் இழக்கிற நேரங்கள் வரக்கூடும். ஏனென்றா இதுல பல விஷயங்கள் தங்கி இருக்குது. சரி, நன்றி சூரிய. நிகழ்ச்சியில் கலந்து அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? நான் திரும்ப நெல்சன் வந்திருக்கிறேன். என்ன பேர்? நெல்சன் சொல்லுங்க. இப்போ முதலாவது இந்த போர் ஆரம்பித்தது என்ன காரணம் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் உக்ரைன் நேட்டோட சேரக்கூடாது அப்படி என்று சொல்லியிருக்க பிகினிங்லேயே சொல்லியிருக்கலாம் தானே, நாங்கள் நேட்டோவில் வேற சேர்க்க மாட்டோம். அப்ப பிரச்சனையே நடந்திருக்காது. இப்ப உக்ரைன் இல்லாமல் ஒரு பேச்சுவார்த்தை நடக்க ஒரு இதுக்கு போய்க்க உக்ரைனுக்கு சாதகமான இது ஒன்றுமே அங்கே கிடையாது. அடுத்தது இவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை அங்கு உக்ரைனில் வைத்து பரிசோதித்து பார்த்திருக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய ஆயுதங்களோடு தங்களுடைய ஆயுதங்கள் எப்படி வேலை செய்கிறது. அதுல இவர்கள் சக்சஸ். இவர்களுடைய ஆயுதங்களுக்கு முன்னால் அங்க ரஷ்ய ஆயுதங்கள் அங்க ஒத்து போக முடியவில்லை. அடுத்தது உங்களுக்கு தெரியும், செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஜப்பான் சரணடையும் தருவாயில இவர்கள் கொண்டே நியூக்ளியர் வெப்பன்ஸ் அங்க எறிந்து பரிசோதித்தார்கள். இதுதான் இப்பொழுது இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஃபியூச்சர்ல இது எல்லாருக்கும் ஒரு ஆபத்தானதாக முடிய போறது. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து வைக்க அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். 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 நான் சுதா ஆவேன். சொல்லுங்கள் சுதா. இந்த பேச்சுவார்த்தையில இந்தந்த பிரச்சனை அந்த 2 உறுப்பினரும் இல்லாமல் நடக்கிறது வெற்றி பெற போறதில்லை. அத்துடன் பேச்சுவார்த்தைக்கு முதலே நிபந்தனைகளை விதித்து விட்டு ஒரு பெரிய ஒரு போர்ல பேச்சுவார்த்தைக்கு முதலே நிபந்தனைகளை விதித்து விட்டு பேச்சுவார்த்தைக்காக வெற்றி பெற போவதில்லை. உண்மையில உக்ரைன் போர்ல அமெரிக்கா விட ஐரோப்பிய நாட்டின் தாக்கம் உக்ரைன் சார்பாக மிகவும் அதிக அளவில் இருக்கிறார்கள். இது ஏற்கனவே பெரிய பேக்கப் பிளான் எல்லாம் இருந்திருக்கு. வேணா தெரியுமா, அமெரிக்க நிலைச்ச அந்த ஆய்வுகளின் அடிப்படையில அவர்கள் அதற்குரிய பேக்கப் பிளான் எல்லாம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாம் அதற்கான திட்டங்களை எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு இருக்கிறோம். ஆகவே அமெரிக்கா தனியாக போயிட்டு எதிர்விட போவதற்கு மிகவும் ஒரு சரி. இப்பொழுது ஐரோப்பாவினுடைய நிலை என்னவாக இருக்கும்? ஏனென்றால் ஏற்கனவே அமெரிக்கா எடுக்கின்ற முடிவுகளுக்கு இணங்க கனடா போன்ற நாடுகள் யுக்ரைனுக்கு வாரி வாரி தங்களுடைய நாட்டில் இருப்பவர்கள் கூடுகின்ற விமர்சனங்களை தவிர்த்து அமெரிக்காவோடு பயணிக்க வேண்டும் என்பதற்காக பல உதவிகளை செய்திருந்தார்கள். இந்த நிலையில் இப்பொழுது அவர்கள் நடுத்தரவில் விடப்பட்டது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அல்லவா? நிச்சயமாக ஐரோப்பிய இதுல உக்ரைன் சார்பான நிலைப்பாடு தான் எடுக்க போன்றது என்று சொன்னால் அமெரிக்காவுடைய
அமெரிக்காவுடன் இணங்க முடியாத ஒரு நிலைமைக்கு கட்டாயம் தவிர்க்க முடியாது நிலையில அவர்கள் அமெரிக்காவுடன் இணங்க முடியாத நிலையில் தான் செல்ல வேண்டியிருக்கிறது. இது உக்ரைன் ரஷ்யா விவகாரம் நாடுகளுடன் மிகவும் நெருங்கி தொடர்புடைய பிரிவுடையது. ஆகவே இது தங்களுடைய நாடுகளுடைய பாதுகாப்பு, தங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் அடிப்படையாக முக்கியமாக அமெரிக்காவை விலக்கி தான் ஒரு சக்தியாக வலுவடையோடு சரி வாய்ப்புகள் இருக்கிறது. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துமைக்க அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன், நான் ராசநாதன். சொல்லுங்கள் ராசநாதன். இப்ப மாப்பிள்ளைக்கிறது அப்பத்துக்கு நல்லதுண்டு. இப்ப அமெரிக்கா தான் அந்த சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு தன்னந்தனி சக்தியா இருந்து சூப்பர் பவரா இருந்து எல்லாத்தையும் மாட்டி படைக்குது. ஆனா இப்ப இதன் மூலம் ஐரோப்பிய நாடுகள் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவுக்கு சமாந்தரமான ஒரு மாபெரும் சக்தியாக உருவாகினால் அதுக்கு இது வழிவாகத்தால் இது நல்லது என்று நான் சொல்றேன். இந்த ட்ரம்ப் இந்த இப்படியான நடவடிக்கைகள் மற்ற என்னென்னா நாங்க பேசி கொண்டிருக்கிறோம் இது இப்ப சைனாவுக்கு நல்லதுண்டு. நீங்க மற்ற உலகத்தால பாருங்க, இப்ப ஒரு கம்யூனிசம் அல்ல ஒரு சோசியலிச நாடாக சைனாவுக்கு சார்பா இருக்கக்கூடிய ஒரு ரஷ்யாவை அமெரிக்கா தன்வசப்படுத்துதண்டா அது சைனாவுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு தன்வசப்படுத்தல் என்பது இந்த விடயத்துக்கு மாத்திரம் இருக்குமா அல்லது நிரந்தரமாக அவ்வாறு ஒரு நட்புறவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? ஆனால் அதற்கான சாத்தியம் என்பது மிக குறைவாக இருப்பதாகத்தானே பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இல்ல ட்ரம்பின் போக்கண்டு இப்ப ட்ரம்ப் யுக்ரைனை விலத்தி போட்டு இந்த பேச்சுவார்த்தை தன்னிச்சையா நடத்துறாரு என்றால் அதுக்குரிய அதை கையாள்றது உக்ரைனை கையாள்றது இதுக்கு பிறகு உக்ரைனை கையாள்றதுக்குரிய மூலோபாயம் ராஜேந்திரம் ஒன்று வச்சிருக்காம செய்வாருன்ட்டு நாங்க எளிதாக நினைச்சிட்டு போகல. அது ஆனால் இதே போன்ற அணுகுமுறையைத்தானே இந்தியாவும் கை கொள்ளுகிறது. யுக்ரைன் விடயத்தில் எவ்வாறு அது செயற்பட்டது, ரஷ்யாவோடு எவ்வாறு அது நட்புறவாக இருக்கின்றது, அதே போன்று சீனாவோடும் ஒரு மென்மையான போக்கைத்தான் கடைபிடிக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. அதற்காக ராஜேந்திர ரீதியில் இவ்வாறு ஒரு திட்டமிடப்பட்ட விடயங்கள் எல்லாம் அரங்கேறி இருக்கும் என்று நினைக்க கூடுமா? இல்ல ஏனென்றால் இப்ப இந்தியாவுக்கும் இது நல்ல மேனட்டு சொன்னா உங்களுக்கு தெரியும் முந்தைய இந்த அமெரிக்கா தடை செய்து இந்தியாவை ரஷ்யாட்ட இருந்தோட வாங்கக்கூடாது. ஆனால் அதே மாதிரி இந்தியா ரஷ்யாட்ட ஓயில் இதெல்லாம் வாங்கினது என்ன. அப்ப இப்ப இவர்கள் இப்படி நட்பு பூன்றது இந்தியாவுக்கும் நல்ல, இந்தியாவுக்கும் அது அனுகூலமா இருக்கும். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. சுரேஷ், பல நேயர்களுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இதில் குறிப்பாக இப்பொழுது அமெரிக்காவினுடைய போக்கு என்பது எதிர்காலத்தில் சக்திமிக்க நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் முன்னர் ஒரு காலத்தில் சுதந்திர நாடாக சில நாடுகளை பிரித்து கொடுத்த பொழுது என்னென்ன முடிவுகளை எடுத்ததோ அதற்கு எதிராக இப்பொழுது அந்த விடயத்தையே சாட்டாக வைத்து எதிர்காலத்தில் செயற்படக்கூடிய ஒரு நிலைக்கு ட்ரம்பினுடைய உதாரணங்கள் இருக்கின்றன. காரணம், அவர் கனடா குறித்து தெரிவிக்கின்ற கருத்துக்கள், பனாமா குறித்து தெரிவிக்கின்ற கருத்துக்கள் எல்லாம் முன்னைய காலத்தில் எப்படி இருந்தனவோ அதற்கு ஏற்பாடு போன்று தாங்கள் அதனை கையகப்படுத்தலாம் என்ற ரீதியில் ஒரு முன்னுதாரணமாக இந்த விடயங்களை செய்கின்றார். இதே போன்று ஏனைய நாடுகளும் செய்ய வழிகிட்டால் எவ்வாறான ஒரு நிலை ஏற்படும்? காரணம், பங்களாதேஷாக இருக்கலாம், பிரிந்து சென்ற பாகிஸ்தானாக இருக்கலாம். இவ்வாறான சக்திமிக்க நாடுகள் மீண்டும் ஏனைய நாடுகளை தங்களோடு இணைக்க முயற்சிக்கக்கூடிய வாய்ப்பை ட்ரம்ப் திறந்திருக்கின்றார் என்று சொல்லலாம். அல்லது இந்த பேச்சை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தளத்தை அவர் ஆரம்பித்திருக்கிறார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக ட்ரம்ப் இப்பொழுது செய்கின்ற வேலைகளில் 2 வேலை இந்த உக்ரைன் விவகாரத்தில் நீங்கள் கவனித்தீர்களானால், உக்ரைன் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா எடுக்கின்ற முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கின்ற நாடாக இருந்தாலும் அது கேட்பது என்னவென்றால் தங்களுக்கான உத்தரவாதம், பாதுகாப்பு உத்தரவாதம். அதனை அமெரிக்கா வழங்க வேண்டும் அல்லது நேட்டோவில் ஒரு அங்கத்துவத்தை தர வேண்டும் என்று. 2ம் மறுக்கப்படுகின்ற பொழுது ஒரு திராணிய எல்லைக்கு உக்ரைன் செல்ல போகின்றது. அவ்வாறான நிலையில் உக்ரைனுக்கான ஒரு ஆதரவு சக்தியாக ஐக்கிய நாடுகள் அவையும் மற்றும் ஐரோப்பிய நாடுகளும் தான் இணைந்து செயற்பட போகின்ற பொழுதும் அவ்வாறான ஒரு நிலை ஏற்படலாம் என்று நம்பலாம். என்றால் ட்ரம்ப் அடுத்த பரிசீலனைக்கு போகின்ற செயற்பாடு இதுவென்று சொன்னால், நாங்கள்
உங்களுக்கு பாதுகாப்பு தருகின்றோம், உங்களுடைய கனிம வளப் பொருட்கள், உக்ரைனிடம் பல கனிம வளப் பொருட்கள் இருக்கின்றன, அவற்றை பாவிப்பதற்கான நம்ம அனுமதியை அல்லது அவற்றை பெறுவதற்கான அனுமதியை பெறப்போகின்றார். அதாவது ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட போகின்றார். அதே போன்று அவர் செய்திருக்கின்ற மிகப்பெரிய பாரிய ஒரு செயல் என்னவென்று சொன்னால் செலன்ஸ்கியின் தலைமையை ஈடாட செய்திருக்கின்றார். இவ்வளவு நாளும் நின்று பிடித்திருந்த செலன்ஸ்கி அவர்களின் தலைமைத்துவத்தை ஈடாட செய்து அவர் குறித்த உள்ளூர் கருத்தியல்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி அவருக்கு எதிரான ஒரு போர் அங்கே தொடங்க போகின்ற அளவிற்கு நிலைமையை சென்றிருக்கின்றார் என்றால் அங்கே தேர்தலுக்கான காலம் என்பது கூட போரால் இழுத்தடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சரி, இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபை பற்றி குறிப்பிட்டீர்கள். ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிதி ஒதுக்கீடு என்பது அமெரிக்காவினால் குறைக்கப்பட்டு அதன் மீது ஒரு அழுத்தம் பிரயோகிக்கின்ற நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறான நிலையில் ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபை பலமிழந்திருக்கின்றது, அது குரலற்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது என்று குறிப்பிடப்படுகின்ற பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினால் எதை சாதிக்க முடியும்? இல்லை, சாதிப்பு என்பது எவ்வாறு என்றால் இந்த விவகாரத்தில் எவ்வாறு செயற்படுகின்ற ஒரு அமைப்பாக மாற்றுவது என்பது, நாடுகளின் மாற்றங்களை ஏற்படுத்துவது என்பது. இப்பொழுது இங்கே இருக்கின்ற இன்னொரு மறைமுக கருதுகோள் ஒன்று இருக்கின்றது. இப்பொழுது ரஷ்யா பிரிக்ஸ் என்கின்ற அமைப்பை ஆரம்பித்து அதில் பல நாடுகளும் இணைய விருப்பம் தெரிவித்த பொழுதும் சில நாடுகள் இணைக்கப்பட்டு அது பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அது ஒரு பணத்தை அறிமுகப்படுத்தலாம் என்கின்ற ஒரு நிலைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்ற பொழுது அமெரிக்கா இவ்வாறான ரஷ்யாவிற்கு முதன்மை கொடுக்கின்ற தன்மையை கொடுக்கின்ற பொழுது அதனுடைய பலவீனத்தை அதை ஏற்படுத்த முடியும். அது போன்றுதான் ஐக்கிய நாடுகள் அவைக்கும் இந்த விவகாரத்தில் எவ்வாறு ஐரோப்பிய நாடுகள் இப்பொழுது பார்த்தீர்கள், சுவிஸ் என்பது ஒரு நடுநிலை நாடாகவும் அல்லது சுவிஸில் தான் ஐரோப்பிய அதாவது நிகழ்வுகளின் மையமாகவும் அல்லது ஐக்கிய நாடுகள் அவையின் தலைமையிடம் அமைந்ததாகவும் எவ்வாறும் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய பங்களிப்பு என்பது எவ்வாறு இருக்கும், இந்த நடுநிலை சாய்ந்த பங்களிப்பாக தொடர்ந்து வருமா அல்லது அவர்கள் ஒரு வேறு முகம் பூணுவார்களா என்பதை இந்த ஐக்கிய நாடுகள் அவையில் உள்ள நாடுகள் பலதும் இணைந்து செயற்படுத்தலாம். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த வீட்டோ பவர் என்கின்ற இந்த வெட்டு வாக்கு என்பதை கொண்டிருக்கின்ற நாடுகள் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவும் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் பிரதி நாடுகள் இருக்கின்றன, பிரதி 6 நாடுகள். எனவே இந்த விவகாரம் எவ்வாறு செல்ல போகின்றது என்பதை தீர்மானிக்கின்ற சக்தியாக மாற்றம் பெறுவதற்கான ஒரு மைய புள்ளி அல்லது ஆரம்ப புள்ளியாக இப்பொழுது என்னென்றால் நாங்கள் மாற்றம் என்பது நிச்சயமாக நடைபெற்று வருகின்றது என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதை எவ்வாறு செல்ல போகின்றது என்பதுதான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்பொழுது பார்த்தீர்களானால் சீனா என்பது நிச்சயமாக அமெரிக்காவின் ஒரு பொருது புள்ளியாக இருக்க போவது வரி விவகாரத்தில். அமெரிக்கா தான் வாங்குகின்ற பொருட்களுக்கு சீனாவுக்கு வரி விதித்தாலும் ஐரோப்பிய சந்தையை பொறுத்தவரை அவர்கள் சீனாவை தவிர்த்து வருவது என்பதற்கு வழியே இல்லை. எனவே அங்கே எல்லாம் சீனா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடம் இருக்கின்றது என்றால் ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய இந்த இலத்திரனியல் மற்றும் பல பொருட்களுக்கான உற்பத்திகளை அவர்கள் செய்வதில்லை. ஐரோப்பா கண்டம் என்பது மற்ற கண்டங்களில் இருந்து வித்தியாசமான ஒரு கண்டம். அவர்கள் பல செயற்பாடுகளுக்கு பொருட்களுக்கு தங்கியிருப்பார்கள். மற்றவர்கள் ரஷ்யாவில் தான் பெரும்பான்மையான வாய்க்களுக்கு தங்கி இருக்கின்றார்கள். அதே போல எண்ணெய்களுக்கு தங்கியிருப்பது மற்றும் இந்த இலத்திரனியல் பொருட்களுக்கு தங்கியிருப்பது போன்ற தங்கு சக்திகளின் இடமாக ஐரோப்பா இருக்கின்றபடியால் சீனா எல்லாம் அங்கே அவர்களுடன் அந்த ஆதரவு தளத்தில் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆகவே கனடா ஐரோப்பாவோடு கைகோர்ப்பதற்கு ஒரு சிறந்த காலமாக இதனை பார்க்கலாமா? நிச்சயமாக கனடா கூட அதனை செய்ய வேண்டும் என்றால் நம்பிக்கை தகர்க்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அதாவது அந்த மோரல் ஹிட் என்றார்கள், அதாவது நீங்கள் உளநிலையில் அல்லது மனநிலையில் ஒருவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை என்பது சடுதியாக தகர்க்கப்பட்டிருக்கின்றது. இனி அதை மீள கட்டி எழுப்பும் பொழுது நீங்கள் எவ்வளவுதான் கையிலாக கொடுத்தாலும் அந்த சந்தேக பார்வை என்பது இருக்கும். மற்றது இவரை நம்பலாமா என்கின்ற தன்மை இருக்கும். அதாவது இப்பொழுது அமெரிக்கா செய்தது என்னவென்று சொன்னால் தனிமனித ஒப்பீட்டில் பார்த்தால் மோரலி ஹிட் ஒரு மனிதனுடைய உழப்பாங்கே அடித்து உறவு நிலையை தகர்த்திருக்கின்றது. இனி அதனை மீள் கட்டுமானத்திற்கு கொண்டு வருவதற்கு எவ்வளவு காலம் செல்லும், எப்படி எல்லாம் செல்லும் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விவகாரம். நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல்.
CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.